behalf of Acquire, I would like to thank Uncle for giving us this opportunity. I invite Dr. Shekhar, our school principal, to come forward and honor the Voice of Angels group. டாக்டர் சேகர் பள்ளி முதல்வர் நம்ம எல்லா விதத்திலும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து உற்சாகப்படுத்துகிற இந்த 7ஆம் நாள் அட்வந்து பள்ளி முதல்வர் டாக்டர் சேகர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் திரு சேவியர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் பொருளாளர் திரு அப்ளோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம், அவங்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்த பாடலை பாடும் குழுவினர் நம்முடைய வெப்பேரி ஆங்கில திருச்சபை பாடல் குழுவினர் நமக்கு முன்பதாக வந்து தேவனுடைய நாம மகிமைக்காக நம்மளை உற்சாகப்படுத்த இருக்கிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். I am
All my words fall short. I've got nothing new. How could I express all my gratitude? I could sing these songs as I often do. Every song must end, and you'll never do. So I throw up my hands and praise you again and again. 'Cause all that I have is a hallelujah, hallelujah. And I know it's not much, but I'm nothing else fit for a king, except for a heart singing hallelujah, hallelujah. I've got one response, I've got just one move. With my arms stretched wide, I will worship you. So I throw up my hands and praise you again and again. 'Cause all that I have is a hallelujah, hallelujah. And I know it's not much, but I'm nothing else fit for a king, except for a heart singing hallelujah, hallelujah. Come on, my soul, don't you get shy on me, lift up your song. 'Cause you've got a lion inside of those lungs. Get up and praise the Lord. Come on, my soul, don't you get shy on me, lift up your song. 'Cause you've got a lion inside of those lungs. Get up and praise the Lord. Come on, my soul, don't you get shy on me, lift up your song. 'Cause you got a lion inside of those lungs. Get up and praise the Lord. Come on, my soul, 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 come on, my soul. So I throw up my hands, praise you again and again. 'Cause all that I have is a hallelujah, hallelujah. And I know it's not much, but I'm nothing else fit for a king, except for a heart singing hallelujah, Greetings from Chennai Metro section of Seventh-day Adventists. சென்னை மெட்ரோ செக்ஷன் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் தமிழ் திருச்சபை ஆங்கில திருச்சபை நடத்தும் இந்த அட்வென்ட் வாய்ஸ் என்ற தெய்வீக பாடல் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தின சபை போதகர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். பிரபலமான பாடல் குழுவினர் இதில் கலந்து கொண்டு பாடினது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் ஆவிக்குரிய பாடலை குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போகிறதில்ல. ஒரு 5 to 7 நிமிடம் மாத்திரமே எடுத்துக்கொள்ள இருக்கிறேன். சங்கீதம் 100, 1, 2 வாசிக்கின்ற போது இந்த சங்கீதம் 100 ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு துதி பாடலின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் 5 வசனங்கள் உண்டு. 2வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கம் பிஃபோர் ஹிஸ் பிரசன்ஸ் வித் சிங்கிங். ஆனந்த சத்தத்தோடே துதி கீதங்களோடே அவருடைய பிரசன்னத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறது. சிங்கிங், பாடல். சிங்கிங் இஸ் an act of worship. பாடல் என்பது ஆராதனையிலே ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஆராதனையிலே ஜெபம் எவ்விதமாக ஒரு பகுதியாக காணப்படுகிறதோ அதுபோல பாடலும் ஆராதனையிலே ஒரு பகுதி. வேதத்திலே அநேக பாடல்கள் ஜெபமாகவே காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு வழக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது தன்னுடைய இருதயத்தின் சந்தோஷத்தை சங்கீதங்களின் மூலமாகவும் பரலோக பாடல்களின் மூலமாகவும் அவர் அடிக்கடி வெளிப்படுத்துவது வழக்கமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சங்கீதம் 68, 66, 72 ஆகிய சங்கீதங்களை பாடினதாக வேத வல்லுநர்கள் குறிப்பு இடுகிறார்கள். இந்த சங்கீதங்களின் பொதுவான குறிக்கோள் என்ன என்று பார்க்கின்ற போது பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், துதிப்பதும் ஸ்தோத்திரம் ஏறெடுப்பதும் என்பதை நாம் ஒருபோதுமே மறந்துவிடக்கூடாது. தினமும் ஆண்டுடைய பிள்ளைகள் குறைந்தது 5 நிமிடமாவது தேவனை துதித்து பாட செலவு செய்ய வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில சங்கீதங்களை நீங்கள் பாடலாம், அல்லது வேத புத்தகத்தின் இதர பகுதிகளிலிருந்து அதை பாடலாக பாடலாம். ஒருவேளை ராகம் வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம், பாடல் புஸ்தகத்தின் சில வரிகளை நீங்கள் வாசிக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பாடல்களை கேட்கலாம். ஒரு அனுபவம், ஒரு வயதான தம்பதி இருந்தாங்க. அந்த கணவன் மரித்து போய்விட்டார். யாரும் ஆதரவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பாடலை பாடினார்களாம். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், பாவ சஞ்சலத்தை நீக்க. இந்த பாடலை பக்கத்து வீட்டு நபர் கேட்டு இவ்வளவு நெருக்கடியான ஒரு நேரத்தில் இந்த பாடலை பாடுகிறார்களே என்று அவர் அறிந்து அந்த பாடலுடைய அர்த்தத்தை மாத்திரமல்ல, அந்த பாடலுக்கு உரியவர் யார், இயேசு என்பதை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அன்பார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, God is worshipped with song and music in the courts of heaven. பரலோக வாசஸ்தலத்தில் தேவனை பாடலோடும் இசையோடும் ஆராதிக்க போகிறோம். அதுபோல் அதுக்கு முன்னோடியாகத்தான் பூலோகத்தில் திருச்சபையிலே நாம் பாடல் குழுவினரை வைத்து ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அநேகர் இந்த அனுபவத்தை பெறுகிறதில்லை. இந்த அனுபவத்தை பெற முயற்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருச்சபைக்கு ஆண்டவர் நிறைய வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன தெரியுமா, தி கிஃப்ட் ஆஃப் மியூசிக் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவே பாடல் இசையோடு பாடும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே பின்னாடி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அப்படின்னா ஒவ்வொருத்தடையும் புதுசாக ரிலீஸ் ஆகிற ஆவிக்குரிய பாடலை பாட வேண்டுமா? அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலை பாட வேண்டும். ஒரு மரண வீட்டிலே சென்று ஒரு திருமண வீட்டிலே பாடப்படுகிற பாடல்களை பாட முடியாது. ஒரு திருமண வீட்டிலே ஒரு பிரதிஷ்டைக்குரிய ஒரு வீடு பிரதிஷ்டைக்குரிய ஒரு பாடலை பாட முடியாது. ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலை பாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, பாடல் பாடும்போது முடி வளருதான். உங்களுக்கு தெரியுமா? பாடல் பாடும்போது செடி கொடிகளும் வளர்கிறதாக அங்கே ஆராய்ச்சி சொல்கிறது. என்னுடைய ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு தடவை ஒரு லாட்ஜில் ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். இரவில் திடீரென்று லைட் எரியுது.
ஃபேனு ஸ்டாப் ஆகுது, அந்த பாத்ரூம் கதவு டமார் என்று அடிக்கிறது. காலையில் எழுந்து பார்த்தேன், ஒரே காய்ச்சல். சரி, பாத்ரூம் சென்று முகத்தை கழுவி விட்டு அந்த டோரை லாக் பண்ணலான்னு வரும்போது உள்ளேருந்து ஒரு ஆள் இழுக்குது. நான் இங்கே இழுக்க, அது அங்கே இழுக்க. உடனே ஒரு பாட்டு பாடினேன், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை பாடின உடனே உள்ளே இருந்த அந்த பிடி விட்டு போய்விட்டது. ஆம் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாடலிலே வல்லமை இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? தினமும் குடும்ப ஜெபத்திலே நாம் பாடுவோம். நிச்சயமாக பாடல் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். We'd like to thank our President, Pastor T. Mohan, for the timely and inspiring message. Thank you, Pastor. Next up, we have Tamil Church. They're going to present 2 songs for God's glory. இந்த பாடல் இயேசுவே நம் வாழ்க்கையின் உண்மையான ராஜா என்பதையும் அவருக்காகவே வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்க அழைப்பதையும் நினைவூட்டுகிறது. அந்த மனநிலையோடு இந்த பாடலை கர்த்தருக்காக பாடுவோம். அதிவேகமாய் செயல்படுவோம்.
இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆமென். நம்ம மெய்ப்பருடைய ஆடுகள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்கும்போது நம்மளுக்கு அது மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்ம மலை மேலே சந்தோஷமாக இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் சோகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் என்ன நடந்தாலும் நம்மளுடைய மெய்ப்பெண் அவருடைய ஆடுகளுக்காக இருக்கிறார். ஸோ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் மெய்ப்பராம் நான் அவர் ஆட்டுக்குட்டி. நான் ஒருபோதும் தாழ்ச்சியடையேன். என்னைப் போலுள்ள இடங்களில் மீட்பித்தார் எந்த நேசர் அவர். நீரோடும் பள்ளத்தாக்கில் காட்டுப்புல் அந்தி மாலையில் என் நேசருடன் மரண பள்ளத்தாக்கிலே நான் சென்றிடினும் யாதொரு பொல்லாப்புக்கும் அஞ்சிடேன். தேவரீர் கோலும் தடியும் என்னை தேற்றும் எந்த நேசர் அவர். நீரோடும் காட்டுப்புல் அந்தி மாலையில் என் நேசருடன் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னாலும் கர்த்தர் என்னை தாங்குவார். ராஜனின் வீட்டில் வாசமாக இருப்பேன். எந்த நேசர் அவர். நீரோடும் காட்டுப்புல் அந்தி மாலையில் என் நேசருடன் கர்த்தரின் மெய்ப்பராம் நான் அவர் ஆட்டுக்குட்டி. நான் ஒருபோதும் தாழ்ச்சியடையேன். என்னைப் போலுள்ள இடங்களில் மீட்பித்தார் எந்த நேசர் அவர். பள்ளத்தாக்கில் மலை மீது நேசருடன் பள்ளத்தாக்கில் மலை மீது என் நேசருடன். தமிழ் சர்ச் சார்பாக போதகரை கௌரிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன்.
எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அப்பா, மகன், போதகர். வருடங்கள் கனவென கழிந்தது எஞ்சிய நாட்களை வஞ்சியாது தேவ போரினில் ஈடுபட சிந்திப்பீ காலங்களை சிந்திப்பீ இயேசு கிறிஸ்துவின் வேலை ஒன்று இங்கு பிரதானம் என்றும் பிரதானம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய நாட்கள் எவ்வளோ சீக்கிரமாக போகுதுன்னு அப்படின்ட்டுன்னு. நாட்கள் சீக்கிரமாக போகிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்களும் மிக குறுகினதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்த பாட இருக்கும் பாடல் ஒரு இங்கிலீஷ் ஹிம்ல இருந்த ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆன பாடல். இந்த பாட்டில் அழகான வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகினதாக இருக்கிறது, அதனால் ஆண்டவருக்கு நேராக நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் பரலோகத்திற்கு செல்வதே நம்மளுடைய கோலாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ கர்த்தர் உன்னை அழைக்கும் நேரம் இப்போதே, பாவத்தில் நீ நிலைத்தால் இரட்சிப்பை இழப்பாய், பின்பு அழுதும் பயனில்லை, திருந்திடு என்கிற ஒரு அழகான பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. காலம் இதுவே இப்போதே
எச்சரிப்பை கேள், இயேசுவை தெரிந்தெடு, பரலோகம் மகிழும் அப்போது. பாவ வாழ்க்கை வேண்டாம் வா, இயேசு உன்னை மாற்றுவார், வாழ்வு புதியதாகுமே இப்போதே, 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 இப்போதே. கர்த்தர் உன்னை அழைக்கும் நேரம் இப்போதே. பாவத்தில் நீ நிலைத்தால் ரட்சிப்பை நீ இழப்பாய், பின்பு அழுதும் பயனில்லை, திருந்திடு இப்போதே, 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 இப்போதே. கர்த்தர் உன்னை அழைக்கும் நேரம் இப்போதே. பாவத்தில் நீ நிலைத்தால் ரட்சிப்பை நீ இழப்பாய், பின்பு அழுதும் பயனில்லை, திருந்திடு. நீரின் மேல் நடந்திடி புயல் காற்றையும் அதிர்த்துகிறீர். ஸோ யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். நீர் எல்லாத்தின் மேலும் கண்ட்ரோல் வைத்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் கண்ட்ரோல் இருக்குது. நான் என் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அதை நினைத்து அதை உணர்ந்து இந்த கடைசி பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், விதியையும் வெல்பவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், விதியையும் வெல்பவர், அவர் பெயர் இயேசு என்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நாமம் போற்றிடுவோம். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். பிணிகளை போக்கிடுவார், பாவக்குழியின்றி எழுப்பிடுவார். பிணிகளை போக்கிடுவார், பாவக்குழியின்றி எழுப்பிடுவார். வல்ல தேவன் இவர் போல் தேவனுண்டோ, நல்ல இயேசுராஜனுக்கு இணையுண்டோ. வல்ல தேவன் இவர் போல் தேவனுண்டோ, நல்ல இயேசுராஜனுக்கு இணையுண்டோ. அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், விதியையும் வெல்பவர், அவர் பெயர் இயேசு என்பார். நீரின் மேல் நடந்திடுவார், புயல் காற்றையும் அதட்டிடுவார். நீரின் மேல் நடந்திடுவார், புயல் காற்றையும் அதட்டிடுவார். சீரிடும் பேய்களையும் உடனோடிட விரட்டிடுவார். சீரிடும் பேய்களையும் உடனோடிட விரட்டிடுவார். வல்ல தேவன் இவர் போல் தேவன்
ராஜனுக்கிணையுண்டோ அதிசயமானவர் அற்புதங்கள் செய்பவர் விதியையும் வெல்பவர் அவர் பெயர் இயேசு என்பார் அதிசயமானவர் அற்புதங்கள் செய்பவர் விதியையும் வெல்பவர் அவர் பெயர் இயேசு என்பார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் புகழ் பாடிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நாமம் போற்றிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அவர் புகழ் பாடிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நாமம் போற்றிடுவோம். We'd like to thank the Voice of Eden group. You have sang so beautifully, glorifying our God. I request our secretary, Pastor Rex, to please come forward and honor them. Let's give them a round of applause. Thank you. A last group for the night, Zion's Voice, please come forward and minister to us. தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோம் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர் யெகோவா பரிசுத்த உன்னத நீரே உம்மை போல்
சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையை மீட்க தன்னையே தந்தீர். உன் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. I'd like to really appreciate the organizers for organizing this, what should I say, music, not a music festival, a gospel music festival. We need more of this. No music festivals, more of gospel music festivals. I'd like to thank the organizers for arranging this, for calling so many people to this event. A week ago, I climbed Mount Etna, which is an active volcano in Italy. It wasn't erupting at that time, but precisely on June 29th, a family member posted a news to the WhatsApp group saying that Mount Etna was erupting. Lava was flowing down, a potentially dangerous situation. So that's how sometimes it feels living on this planet. It feels like we're living on the surface of a volcano. We have no idea when the next pestilence, the pandemic is going to strike. We don't know when the next war is going to erupt. We have no idea of what natural calamity is going to take place. But Jesus in the 24th chapter of Matthew, he talks about a lot of things going on. In spite of all these problems, in the midst of all these difficulties, let us make time to have a little talk with Jesus. We are all busy, but let us remember that our communication with God, with Jesus, is the most important. So let us keep our communication with God and have a little talk with Jesus. I once was lost in sin, but Jesus took me in. And then a little light from heaven filled my soul. He made my heart in love and wrote my name above. And just a little talk with Jesus makes me whole. Now let us Have a little talk with Jesus. let us Tell him all about our troubles. He will Hear our faintest cry. and he will Answer by and by. and when you Feel a little prayer wheel turning. and you'll Know a little fire is burning. you will Find a little talk with Jesus makes it right. I may have doubts and fears, my eyes be filled with tears, but Jesus is a friend who watches day and night. I go to him in prayer, he knows my every care, and just a little talk with Jesus makes it right. now let us Have a little talk with Jesus. let us Tell him all about our troubles. he will Hear our faintest cry. and he
will answer by and by. And when you Feel a little prayer will turning, and you'll know a little fire is burning. you will Find a little talk with Jesus makes it right. Now let us Have a little talk with Jesus. Let us Tell him all about our troubles. He will Hear our faintest cry. and He will Answer by and by. And when you Feel a little prayer will turning, and you'll know a little fire is burning. you will Find a little talk with Jesus makes it right. and you will Find a little talk with Jesus makes it right. நிறைய across all denominations we go around and sing. Mount Zion அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸ் இருக்குது புதுக்கோட்டையில். ஸோ சார் இஸ் த சேர்மன் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் வி ஹேவ் லைக் அரவுண்ட் 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிறங்க. முடிஞ்சால் இஃப் யூ ஃபீல் ஃப்ரீ டு விசிட். பர்லின் சார் வாங்க. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் கோட்டு போட்டு நிற்கிறீங்கன்னு. சார் தான் எங்களை வற்புறுத்தி ஸ்டேஜில் ஏற்றணும்னா கோட்டு போட்டு வரணுன்ட்டு. ஸோ அகெயின் தேங்க்யூ ஃபார் தட் லவ் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி வுட் லைக் டு சிங் லாஸ்ட் சாங் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த சாங். ஹோப் யூ வில் என்ஜாய் வித் திஸ் லாஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அவர்ஸ். I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men. He shall dwell within them, they shall be his people, and Almighty God will be with them. He shall wipe away all tears from their eyes. There shall be no more death, neither sorrow nor crying, and no more pain. The former things are all passed away. He that sat upon the throne said, Behold, I make all things new. He said unto me, Write these words, for they are faithful and true. It is done. It is done. It is done. It is done. He is the Alpha and Omega, the beginning and the end, the Son of God, the King of Kings, Lord of Lords. He's everything. Messiah, Jehovah, the Prince of Peace is He, the Son of Man, seed of Abraham, second person in the Trinity. He is the Alpha and Omega, the beginning and the end, the Son of God, the King of Kings, Lord of Lords. He's everything. Messiah, Jehovah, the Prince of Peace is He, the Son of Man, seed of Abraham, second person in the Trinity. He is the Alpha and Omega, the beginning and the end, the Son of God, the King of Kings, Lord of Lords. He's everything. Messiah, Jehovah, the Prince of Peace is He, the Son of Man, seed of Abraham, second person in the Trinity. He is the Alpha and Omega, the beginning and the end, the Son of God, the King of Kings, Lord of Lords. He's everything. Messiah,
Abraham, second person in the Trinity. He is the Alpha and Omega, the Son of God, the King of Kings, the Messiah, Jehovah, the great I am, seed of Abraham. He's the Alpha and Omega, the beginning and the end, Son of God, the King of Kings, the Lord of everything. He is Lord. இங்கே பாடப்பட்ட அனைத்து பாடலும் இந்த நிறைவிலே இந்த வல்லமையான உற்சாகமான இனிமையான இந்த பாடல்கள் பரலோகத்தை சென்று அடைந்திருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக இவர்களுடைய அந்த மவுண்ட் ஜயன் பள்ளியும் தேவன் ஆசிர்வதித்து அவர்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்தையும் தேவன் அதிகமாக ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் மார்வலஸ் சாங்ஸ். ரியலி காட் bless யூ ஆல். இந்த நேரத்தில் நம்முடைய பகுதியினுடைய தலைவர் பாஸ்டர் டி மோகன் அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். சரி, நாம் நிறைவுக்குள்ளாக வந்துட்டோம். முடிவு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நிச்சயமாக காலம் தாமதமாகிவிட்டது, நேரமாகிவிட்டது. இறுதி வரை இருந்தவர்களுக்கு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டு இதை முன்னின்று எடுத்து செய்த எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக அனுமதி கொடுத்த நம்முடைய சென்னை மெட்ரோ செக்ஷன் பகுதியினுடைய தலைவர்கள் அவர்களுக்கு இந்த திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த பள்ளியிலுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர், பொருளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இதை ஆரம்பிக்கும் போது மிஸ்டர் பெர்லின் அவர்களும் டொனால்ட் மாதவராஜ் அவர்களும் இதை ஒரு ஸ்டெப் எடுத்து எங்கள் பாஸ்டராக எங்கிட்ட அதை முதல்ல பேசி அதை ஆரம்பிக்கும் போது நிறைய விதமான அதற்கு தடைகள், எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதை மீறி அவர் கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பார். பெர்லின் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடமும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அவர் என்ன இந்த நேரத்தில் என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறார் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் காரியம் என்ன செய்யும், கரெக்டாக நடத்துவதற்கு அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு ஒரு நல்ல ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். அவரையும் அவர் குடும்பத்தையும், பெர்லின் அவருடைய குடும்பத்தை தேவன் விசேஷ வண்ணமாக ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஆள் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. சரி, நான் பேசுகிறது கேட்குதுங்களா உங்களுக்கு? ஹலோ, சரி வாங்க, பெர்லின் வாங்க. பாஸ்டர் சாமுவேல் பெஞ்சமின் அவருக்கு ஒரு பொன்னாடை, அது அவருக்கு எத்தனை பொன்னாடை போத்தினாலும் ஈடாகாது. சரி, நம் யாவரும் நிறைவு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நம்முடைய இது 5 ரூபாய் தான் மனசே உங்களுக்கு கொடுத்தாச்சு. எல்லாம் ஒரு கைத்தட்டிடலாம். காட் பிளஸ். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Before we say the prayer, I want to thank the Lord for one thing. Both the pastors were like a pillar of strength. If they didn't agree together, seeing in one line, this would not have happened. So let us give them a big hand.
I appreciate both the pastors in their endeavor to get this a created one. And I'm sure shortly we will be doing something else differently. All the Seventh-day Adventist church choirs will be called here, and we will have a very grand program. Thank you. நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்தில் நடந்த அனைத்து நிகழ்வும் உம்முடைய நாமம் மகிமைக்காக, எங்களுடைய சமாதானத்திற்காக, எங்களுடைய ஒற்றுமைக்காக, நாங்கள் எங்களுடைய ஒருமான பாடுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்து இதன் வெளிப்பாடாக உம்முடைய மகிமையான சுவிசேஷம் இந்த பகுதியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு அநேகர் உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய திராட்சை தோட்டத்தில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வர இது உதவியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அன்பும் சமாதானமும் உம்முடைய வருகை வரை நீடித்து உம்முடைய மகிமையான சுவிசேஷத்தை ஒற்றுமையாக செய்ய எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். இந்த திருச்சபையை ஆசீர்வதியும், இதற்கு மேலாக இருக்கிற நிர்வாகத்தை ஆசீர்வதியும், இந்த பள்ளியை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எல்லோரோடும் கூட இருக்கட்டும். விசேஷ வண்ணமாக நாங்கள் எல்லோரும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பாதம் பணிந்து எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றியை ஏறெடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் நிறைவரையிடும் உம்முடைய பிரசனம் இருந்து மழை துளி ஒரு துளிக்குள் இங்கு வராதபடி நீர் பாதுகாத்து திரையிட்டு எங்கள் மேகஸ்தம்பமாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். எல்லா வல்ல இயேசு நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இதோ இந்த இடத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன். God bless you. இரவு வணக்கம். குட் நைட். கர்த்தர் உங்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மீண்டும் நாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறவரை தேவனுடைய கிருபை நம்மை வழிநடத்துவதாக.